வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுபோல் இன்னைக்கான கரண்ட் அஃபேர் 29/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இன்ஜின் இல்லாமல் இயங்கும் இந்தியாவின் முதல் அதிவேக ரயிலான ரயில் 18 எக்ஸ்பிரஸின் பெயர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ட்ரெயின் டெல்லி டு வாரணாசி ட்ராக்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 km/h. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் இல்லாமல் இயங்கும் ரயிலின் புதிய பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். குடியிருப்பு அல்லாதவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்காக பிரவாசி ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை கேரள அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரவாசி ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். ஆக்ஸ்போர்ட் அகராதியானது 2018 ஆண்டிற்கான இந்தி வார்த்தையாக நாரி சந்தி என்ற வார்த்தையை அறிவித்துள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் அகராதியானது 2018 ஆண்டிற்கான இந்தி வார்த்தையாக எந்த வார்த்தையை அறிவித்துள்ளது? இதற்கான ஆன்சர் நாரி சக்தி. செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். அண்டை நாட்டுடன் நடக்கும் போரின் போது மனித இழப்புகளை தடுப்பதற்காகவும் எதிரி நாட்டு இழப்புகளை அளிப்பதற்காகவும் இந்திய விமானப்படையானது ஹாரப் ரக ட்ரான்களை இஸ்ரேலிடமிருந்து வாங்க திட்டமிட்டுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரப் ரக ஆளில்லா போர் விமானங்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். பழைய மற்றும் புதிய ரூபாய் நோட்டுகளை அடையாளம் கண்டு ஆடியோ வடிவில் செய்தி அனுப்புவதற்காக ரோஷினி என்ற மொபைல் செயலியை IIT ரோபார் என்ற அமைப்பு சண்டிகரில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஷினி என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் IIT ரோபார். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விருதுகள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளன்று சுபாஷ் சந்திரபோஸ் அப்தா பிரபந்தன் புரஸ்கார் என்ற விருதை வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதே மாதிரி இந்த வருஷத்துல இந்த அவார்டை யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பேரிடர் பதிலளிப்பு படையின் 8வது படைப்பிரிவு. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தேசிய பேரிடர் பதிலளிப்பு படையின் 8வது படைப்பிரிவு. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது நியமனங்கள். உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் பிராந்திய இயக்குநராக டாக்டர் பூனம் கேத்ரபால் சிங் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். WHO கிழக்கு ஆசியாவோட முதல் பெண் இயக்குனர் இவங்க தான். இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் முதல் பெண் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பூனம் கேத்ரபால் சிங். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். சர்வதேச சுங்க தினம் ஜனவரி 26. நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்படும் சுங்க அதிகாரிகளை நினைவு கூறுவதற்காக உலக சுங்க அமைப்பின் முதல் கூட்டமானது ஜனவரி 26, 1953 நடைபெற்றதை நினைவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24 சர்வதேச சுங்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச சுங்க தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் Jan 26. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாம நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1. செகண்ட் கொஸ்டின், அணுசக்திக்கான பிரத்யேக பல்கலைக்கழகம் அமைக்க உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் 5G தொழில்நுட்பம் எப்பொழுது முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது? இதற்கான ஆன்சர் 2020. ஃபோர்த் கொஸ்டின், உலகக்கோப்பை போட்டிக்கான ரஷ்யாவில் கட்டப்பட்ட புதிய மைதானம் எது? இதற்கான ஆன்சர் சமாரா மைதானம். ஃபிஃப்த் கொஸ்டின், எந்த அமைப்பு முதல் BS4 என்ஜின் சான்றிதழை வெளியிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ICAT. ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொபட் என்ற செல்லிடப்பேசி சேவையை துவங்கிய வங்கி எது? செகண்ட் கொஸ்டின், தேசிய கைத்தறி தினம் என்று கொண்டாடப்படுகிறது? தேர்ட் கொஸ்டின், ஆசியாவின் சின்னமாக திகழும் இந்திய கால்பந்து வீரர் யார்? ஃபோர்த் கொஸ்டின், எந்த ஆண்டுக்குள் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், முதலாவது இந்திய சுற்றுலா சந்தையை நடத்த உள்ள நகரம் எது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம்.
ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலோ கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.